அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க பேச்சுவார்த்தை, பாகிஸ்தானில் அடுத்தடுத்து தரையிறங்கும் ஈரானிய விமானங்கள். அமெரிக்காவின் பொய்யான அறிவிப்பு அதிரடியாக அம்பலப்படுத்திய ஈரான். மீண்டும் அதிகரிக்கும் பதட்டம், அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வி. லெபனான் போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய ஈரான் தீவிரம், ஹிஸ்புல்லா ஆதரவு. உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த 24 மணி நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட மோதல்கள். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை, ஜேடி வான்ஸ் திடீர் வெளியேற்றம். கார்முஸ் நீர்நீ வலுக்கட்டாயமாக திறந்தால் பிணங்கள் குவியலாம், எச்சரிக்கும் நிபுணர்கள். ஆப்கானிஸ்தானின் நிலநடுக்கம். ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். சீனாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. சீனாவுக்கும் அமெரிக்காவும் இடையில் வெடித்த மோதல். ஹார்முஸ் நீர்நீ விவகாரம், அமெரிக்க கப்பல்கள் நுழைந்ததா? தொடர்வென விரிவான செய்திகள். ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் தங்கியுள்ள ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளத்தில் கடந்த 1 மணி நேரத்தில் ஈரானின் தெஹ்ரானில் இருந்து வந்த 3 விமானங்கள் தரையிறங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விமானங்கள் ஈரானின் புயா ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமானவை. இந்த விமான நிறுவனம் ஈரானிய புரட்சிகர காவல் படையுடன், குறிப்பாக அதன் குட்ஸ் படை மற்றும் விண்வெளி படைகளுடன் தொடர்புடைய ஒரு சரக்கு விமான நிறுவனமாக கருதப்படுகிறது. சமீபத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்குள்ளான மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்த விமானங்கள் இயக்கப்படுகின்றன. ஏற்கனவே இஸ்லாமாபாத்தில் 70 பேர் கொண்ட ஈரானிய தூதுக்குழுவினர் தங்கியுள்ள நிலையில் தற்போது திடீரென இந்த விமானங்கள் ஏன் வந்துள்ளன அல்லது யாரை ஏற்றி வந்துள்ளன என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. எனினும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் விரிவான நிலையை எட்டியுள்ளதால் ஈரானில் இருந்து சில கூடுதல் நிபுணர்கள் பாகிஸ்தான் வரக்கூடும் என்று ஈரானிய வட்டாரங்கள் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படையின் 2 ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் நுழைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்த கூற்றை ஈரான் முற்றாக மறுத்துள்ளது. அமெரிக்க கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை அணுகியதாகவும் அதற்குள் நுழைந்ததாகவும் சென்காம் தளபதி கூறியுள்ள தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று ஈரானின் ஆயுதப்படை தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எந்த ஒரு கப்பலும் நீரிணையை கடப்பதற்கான அனுமதி மற்றும் அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கும் அதிகாரம் ஈரானிய ஆயுதப்படைகளிடமே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ஹார்முஸ் நீர்நிலையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் நீரிணையை கடந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தது. அமெரிக்காவின் இந்த கூற்றை ஈரான் தற்போது பகிரங்கமாக மறுத்துள்ளதால் அந்த பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை சுமார் 15 மணித்தியாலங்கள் நீடித்த போதிலும் எந்த தீர்வும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நிலைப்பாடுகளில் வரும் வேறுபாடுகள் இருந்ததால் இரு தரப்பினரும் ஒரு சமாதான உடன்படிக்கை வருவதாக மிகவும் கடினம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்த முகமது ஃபாகர் கலீஃபா, அமெரிக்காவுடன் நடத்தப்படும் அமைதி பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் தோல்வியிலும் வாக்குறுதி மீறல்களிலும் முடிவடைகின்றன. நல்லெண்ணம் இருந்தாலும் நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளார். மற்றொரு புறம் ஜேடி வான்ஸ் ஊடகவியலாளர்களிடம் தெரிவிக்கையில், இருதரப்பும் விரிவான விவாதங்களில் ஈடுபட்டது நல்ல விஷயம், ஆனால் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாதது வருத்தமளிக்கிறது. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஈரானுக்கு பாதகமானது என்றார். மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ அதற்கான திறனை வைத்திருக்கவோ கூடாது என்பதே அமெரிக்காவின் முக்கிய நிபந்தனை எனவும் அதில் உறுதி கிடைக்காததே பேச்சுவார்த்தை தோல்விக்கான காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை 6 வாரங்களாக நீடித்து வரும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியாக கருதப்பட்ட நிலையில் தற்போது அது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இதனால் மேற்காசிய பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான்
லெபனான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் லெபனானில் போர் நிறுத்த கடப்பாடுகள் அனைத்து முனைகளிலும் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய அந்நாட்டின் தொடர்பில் இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரானிய அரசு தொலைக்காட்சியிடம் பேசிய வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் லெபனானின் நிலவும் சூழல் குறித்து தாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கும் லெபனான் அதிகாரிகள் கூறுகையில், பாகிஸ்தான் முன்னெடுக்கும் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஹிஸ்புல்லா தனது ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அடுத்த வாரம் வாஷிங்டன் நகரில் நடைபெறவுள்ள தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை விட தற்போது இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் ஒருங்கிணைந்த பேச்சுவார்த்தையே சரியான அணுகுமுறை என்றும் அந்த அமைப்பு கருதுகிறது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் மீண்டும் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் ஹிஸ்புல்லா களமிறங்கும் என்றும் ஹிஸ்புல்லா தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட மோதல்களை தடுத்திருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உக்ரைனிய ஆயுதப்படைகளின் தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 148க்கும் அதிகமான சண்டைகளை ரஷ்ய படைகள் முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள உக்ரைனிய ராணுவ அதிகாரி, சமீபத்திய காலங்களில் ரஷ்யா தீவிரமான தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. இதுவரை மக்கள் குடியிருப்பு பகுதிகளை மட்டும் குறிவைத்து 2187 தாக்குதலை ரஷ்ய ராணுவம் முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. பல முனைகளில் இருந்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் 167 வழிகாட்டப்பட்ட குண்டுகள் உக்ரைனிய இலக்குகள் மீது வீசப்பட்டிருப்பதாகவும் 54 முறை வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சரமாரியான ஏவுகணை தாக்குதலும் ட்ரோன் தாக்குதலும் நடத்தப்பட்டதாகவும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் எவ்வித உடன்பாடுமின்றி முற்றுப்பெற்றுள்ளன. பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எவ்வித ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என செய்தி அறிக்கையை வெளியிட்டுவிட்டு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தானை விட்டு வெளியேறினார். லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்கா எவ்வித உறுதிமொழியையும் வழங்க முன்வராதது. கார்மஸ் நீரின் பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்கா வித்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்தது. பெய்ரூட் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான குண்டுவீச்சு மற்றும் உயிரிழப்புக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்துள்ளன. இது சர்வதேச அளவில் போர் நிறுத்த மீறலாக கருதப்பட்டு கண்டிக்கப்படுகிறது. தகவல் தொடர்பு வழிகள் தொடர்ந்து திறந்திருக்க வேண்டும் என்றும் போர் ஒப்பந்தத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள கார்மஸ் நீர்நிலையை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் மிக மோசமான உயிரிழப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து எஃபிக் பியூரி என ஈரான் மீது தாக்குதல் எடுத்த நிலையில் ஈரான் நிர்வாகம் கார்மஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்தது. உலகில் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தில் சுமார் 20% கொண்டுள்ள ஒரு மிக முக்கியமான நீர்வழி தடமாகும் இது. அந்த நீரிணையில் ஆழ்கடல் கன்னிவெடிகள், எளிய ரக ட்ரோன்கள் மற்றும் அதிவேக படகுகள் ஆகியவற்றின் கலவையான ராணுவ உத்தியை பயன்படுத்தி ஈரானால் உலக பொருளாதாரத்தையே மண்டியிடச் செய்ய முடிந்துள்ளது. இதன் காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு $126 விற்பனையானது. அண்மைய வரலாற்றில் வேறு எந்த நெருக்கடியின் போதும் ஏற்படாத வேகத்தில் இந்த விலை உயர்வு நிகழ்ந்துள்ளது. இதனிடையே ஈரான் நிர்வாகம் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தொடர்ந்து முடக்கினால் ஈரானிய நாகரிகத்தை அழித்து விடுவோம் என்று சில நாட்களுக்கு முன்பு மிரட்டியிருந்த ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமையன்று ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது கார்மஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்க படைகள் நிரம்பிய போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டியிருக்கும். அங்கே அவர்கள் 3 அடுக்கு தற்காப்பு அரண்களை எதிர்கொள்ள நேரிடும். ஒவ்வொன்றும் இந்த தனித்துவமான நிலப்பரப்பின் வெவ்வேறு புவியியல் அம்சங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது கடற்படை கன்னிவெடிகள். இவை நீரின் மேற்பரப்பிலோ அல்லது நீருக்கு அடியிலோ பொருத்தப்பட்டிருக்கும் வெடிப்பொருட்கள். கப்பல் ஒன்று கடந்து செல்லும் போது இவை வெடிக்கும். அடுத்ததாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் வான்வழி ட்ரோன்களும். இந்த ஆயுதங்கள் கீழே உள்ள நீர்ப்பரப்பை தெளிவாக பார்க்க உதவும். ஈரானிய கடற்கரையில் உள்ள உயரமான மலைகளை பயன்படுத்திக் கொள்கின்றன. ஈரானில் நேருக்கு நேர் மோதலில் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் அவற்றை எளிதில் வென்றுவிடும். ஆனால் நெருங்கிய தூரத்திலிருந்து கூட்டமாக அனுப்பப்படும் போது அவற்றால் கணிசமான சேதத்தை ஏற்படுத்த முடியாது.
ஈரான் மீதான எந்தவொரு படையெடுப்பு படையும் தரையில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே இந்த 3 அச்சுறுத்தல்களையும் முதலில் செயலிழக்க செய்ய வேண்டியிருக்கும். முக்கியமாக ஈரானின் சுற்றி வளைப்பினால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தடுமாறலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஈரானின் தாக்குதல்களினால் பிணங்களும் ஹார்முஸ் நீரிணை வழியாக குவியலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் 4.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. 150 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையில் 2 வார போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் நிறுத்தம் எப்போது வேண்டுமென்றாலும் முறிவடையலாம் என்ற நிலையில் தான் இருக்கின்றது. இதற்கிடையே 2 நாடுகளுக்கும் இடையில் நேற்று முதல் இன்று அதிகாலை வரை 21 மணி நேரம் நீடித்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டப்படாமல் முடிவடைந்துள்ளது. இதனால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படுமா என்ற அச்சம் நிலவி வருகிறது. அதேவேளையில் சீனா 3வது நாடு மூலமாக ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை சீனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு வான் பாதுகாப்பு சிஸ்டம் வழங்கினால் சீனா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு சீனாவும் கடும் எச்சரிக்கை பதிலடியை கொடுத்துள்ளது. அத்துடன் ஈரானுக்கான ஆதரவை எப்பொழுதும் சீனா வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை அகற்றுவதற்காக அமெரிக்க கடற்படையின் 2 போர்க்கப்பல்கள் பணிகளை ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்ட அறிக்கையை ஈரான் மறுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக 2 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் பயணித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்திருந்தது. எனினும் இந்த அறிக்கையை நிராகரித்துள்ள ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமையகம் எந்தவொரு கப்பலும் அந்த பகுதியை கடப்பதற்கான அனுமதியை வழங்கும் அதிகாரம் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளுக்கே உள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சிவில் கப்பல்கள் மட்டுமே நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்படுவதாக ஈரான் கூறியுள்ளது. அத்துடன் ஹார்முஸ் நீரிணையை சட்டவிரோதமாக கடக்க முயற்சிக்கும் எந்தவொரு கப்பலுக்கும் எதிராக கடுமையான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.